Hello everyone, warm greetings. Thank you very much for watching this educational video. And this video is being prepared as part of the major research project that is being carried out at the Department of Management Studies, Periyar University, Salem, Tamil Nadu, sponsored by Indian Council of Social Science Research, New Delhi. So in the video, நாம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா the introduction about the Swayam Digital Initiative. Government is taking a lot of efforts in the Swayam Digital Initiative, particularly in this pandemic situation. இது எப்படி ஒரு e-resources-ஆ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து இந்த நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இந்த digital initiative வந்து வைடா கொண்டு போறதுக்கு a lot of steps are being taken. So as a teacher, how we are going to have the understanding about the Swayam Digital Initiative? இதை பத்தி ஒரு பேசிக்கான அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஐடியா நமக்கு இருக்கும்பொழுது அவேர்னஸ் இருக்கும்பொழுது ஸோ சப்போஸ் இஃப் இட் ஆல் யூ வாண்ட் டு யூஸ் திஸ் ரிசோர்சஸ் ஃபார் அவர் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தட் கேன் பி டன் மச் மோர் எஃபெக்டிவ்லி. ஸோ அந்த ஐடியாவில் நம்ம சுயம் கான்செப்டை பத்தி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து வி கேன் see here. ஓகே, ஸோ இதனுடைய ஆரம்ப கட்டம் என்ன, எதுக்காக இந்த சுயம்ன்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, as you all very well know that education plays a major crucial role in one's life, right? So Nelson Mandela அழகா சொல்லியிருப்பார், education is the most powerful weapon which you can use to change the world. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் கற்ற கல்வி அப்படின்றது அழகா அவர் சொல்லியிருப்பார். ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுதான் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தேசமுமே அதுக்குதான் வந்து நிறைய அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதுக்கான நிறைய முயற்சிகளையும் அதுக்கான நிறைய ரிசோர்ஸஸையும் அவங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ப்ராப்ளி யூ வில் பி நோயிங் தட் as a teacher you will be knowing everything about so how far the government is giving importance, how far the government, both central government and also state governments, ஒவ்வொரு இதுலயும் வந்து அவங்க எப்படி மாதிரிலாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா இந்த படி எஜுகேஷன் அப்படி நல்லா ரீச் ஆகணும், எஜுகேஷன் தான் ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ரிசோர்ஸா இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அங்க there are a lot of challenges also, நிறைய சவால்கள் இருக்கு, நிறைய நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரும் பொழுதுதான் அப்ப டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு தரமான கல்வி, ஒரு அந்த என்ன நோக்கத்திற்காக ஒரு எஜுகேஷன் விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த நோக்கம்ன்றது நிறைவேற பார்க்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா there are some 3 cardinal principles or 3 objectives. ஒவ்வொரு எஜுகேஷன் பாலிசிலையும் பாத்தீங்கன்னா 3 கார்டினல் பிரின்சிபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் அவங்க கொடுக்குறாங்க. ரைட், ஓகே, ஒன் இஸ் பார்த்தா ஆக்சஸ் சொல்றாங்க, இன்னொன்னு பார்த்தா ஈக்விட்டின்றாங்க, குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது ஒரு நல்ல கல்வி என்பது ஒரு சமுதாயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது பட்சத்தில் அந்த கல்வியானது எல்லாருக்கும் கிடைக்கணும், நிறைய பேருக்கு கிடைக்கணும், நிறைய பேருக்கு அது ஆக்சசிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுதான் முதல் ஒரு அப்ஜெக்டிவா இல்ல முதல் ஒரு கார்டினல் பிரின்சிபலா வச்சிருக்கிறாங்க. ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் பார்க்கலாம், போத் டிமாண்ட் சைடு அண்ட் ஆல்சோ சப்ளை சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிமாண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நிறைய மக்கள் வந்து என்ன தேடி வரணும், நிறைய பேர் வந்து தேடி வரணும், எனக்கு படிக்கணும், படிக்க போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். அவங்க அந்த என்ன சொல்றதுன்னா அவங்க வந்து தன்னால தானே வந்து அந்த கல்வி கற்பதற்குரிய இந்த சூழ்நிலையை அவங்களே கிரியேட் பண்ணிட்டு அதை அவங்க கத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு டிமாண்ட் சைடு சொல்லுவாங்க. பட் அதே சமயத்துல சப்ளை சைடு சொல்லும் பொழுது அப்படி எல்லாமே வந்து அப்படி அவங்களுக்கு வந்து நம்ம தரமான கல்வியை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கான ரிசோர்ஸ் நமக்கு தேவை இல்லையா? நமக்கு ஃபேக்கல்ட்டில இருந்து, ரிசோர்ஸ்ல இருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து, இது எல்லாமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள். ஓகேவா? சோ இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜாஸ்தியா, எந்த அளவுக்கு பள்ளிகளோ, எந்த அளவுக்கு கல்லூரிகளோ, எந்த அளவுக்கு யூனிவர்சிட்டிஸோ நிறைய நம்பர்ஸ்ல இருக்கும் பொழுதுதான் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாருக்கும் கல்வி ஆக்சசிபிளா இருக்கணும்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படுத்தணும். சோ அந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய சவால், அது ஒரு பெரிய கொள்கை. ஒரு எஜுகேஷன் அப்படி வரும்பொழுது இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைப்பாங்க. இது ஒரு டைமென்ஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்படி எல்லாருமே உள்ள வரும்பொழுது கூட அந்த ஈக்விட்டியை வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜெண்டர் பேஸ்டும் சரி, ஒரு ஏஜ் பேஸ்டும் சரி, சோசியல் ஸ்டாட்டா பேஸ்டும் சரி, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே எல்லா கல்வியும் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா may not be possible. ரைட், சில பேர் டிசபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால கூட அந்த சில கல்வியை வந்து அவங்க லேர்ன் பண்ண முடியாம இருக்கும். இல்ல அவங்களோட லொக்காலிட்டி ரொம்ப ரிமோட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வியோட உரிமை, கல்வி அப்படி ஒரு விஷயன்றது வந்து ஒரு சாத்தியப்படாம கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படின்ற என்ஷூர் சமத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் இரண்டாவது பிரின்சிபல், தட் இஸ் ஈக்விட்டி. ஓகே, சோ எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது ஆக்சஸ் சொல்றோம். அதே விஷயம் வந்து ஒரு இன்க்ளூசிவ் growth அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே உள்ள வந்து என்ன பண்ணிருக்கணும், அவங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பட வேண்டும், எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கணும், எந்த ஒரு பயாஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்துறதுதான் ஈக்விட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. சோ
இதையும் தாண்டி அப்படி கிடைக்கப்படுகின்ற கல்வி என்பது மிகவும் தரமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஏதோ ஒரு டிகிரி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்லாம் கிடையாது. என்ன பர்பஸ்க்காக உள்ளுக்குள்ள வராங்களோ, ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு கல்வி எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னு சொன்னா அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம பெஸ்டான கல்வி, எந்த அளவுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்க முடியுமோ அந்த தரமான கல்வியை நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த 3வது கார்டினல் பிரின்சிபல். ஓகேங்களா? அப்போ நிறைய பேருக்கு கிடைக்கணும், எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது, அப்படி கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கல்வி வந்து தரமானதாக இருக்க வேண்டும் அப்படின்றது அடிப்படையாக கொள்கையா இருக்கும் பொழுது, அப்போ இது எல்லாருக்குமே இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களை சாத்தியப்படுத்துறதுக்கு இப்ப இருக்கிற பிசிக்கல் ரிசோர்சஸ் மட்டும் போதுமா, இப்ப எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் மட்டும் போதுமா, ஃபேக்கல்டி போதுமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ரைட்? ஏன்னா இதெல்லாம் சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நிறைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வேணும், நிறைய ரிசோர்சஸ் வேணும், நல்ல குவாலிட்டி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ், ஏகப்பட்ட காலேஜஸ், இதெல்லாம் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் எல்லாருக்குமே இந்த கல்வி கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, பிசிக்கல் ரிசோர்சஸா, பிசிக்கலான ஒரு ஃபேக்கல்டி முடியாது, ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் பண்ண முடியாது, இல்ல அது கொஞ்சம் ரொம்ப சவால் நிறைந்த பணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக நம்ம இந்த குறிக்கோளை விட்டுடவும் முடியாது. சேம் டைம் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம என்ன அவங்களுக்கு ஜஸ்டிஸ் நம்ம பண்ண வேண்டும். சோ அப்ப அதுக்கான ஒரு கான்செப்ட் உருவானதுதான் இந்த மூக் அப்படின்ற விஷயம் வந்து உருவாச்சுங்க. சரிங்களா? அப்ப மூக் வந்து ஒரு தீர்வாக இருக்கும் பொழுது அப்ப மூக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ். ஏன்னா இப்ப டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பூமா நமக்கு வந்துட்டு இருக்குங்க. ரைட்? சோ டிஜிட்டல் ஐ மீன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு 10 to 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு டோட்டலி உங்களுக்கு என்டையர்லி டிஃபரெண்ட். அந்த டெக்னாலஜில வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ண இருக்க பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில. ஸோ அப்போ இந்த லேர்னிங்ன்றது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏன் அந்த லேர்னிங் விஷயத்தை இந்த டெக்னாலஜி லிங்க் பண்ணி அது மூலமா நம்மளுடைய பேசிக் கார்டினல் பிரின்சிபல்ஸ் அந்த அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண கூடாது அப்படின்ற விஷயத்தை அடிப்படையில ஃபோக்கஸ் எங்க திரும்பிச்சு அப்படின்னு சொன்னா இந்த மூக் கோர்சஸ் மேல திரும்பிச்சுங்க. ஸோ மூக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ். மாசிவ் நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். ஓபன், there is no any restriction, there is no any barriers எதுவுமே கிடையாது. ஈக்விட்டி நீங்க என்ஷூர் பண்ண முடியும். and it is through online. okay, so ஆன்லைன் நீங்க மூலமா நீங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு கோர்ஸ், அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன பண்றோம் மூக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த மூக் கோர்சஸ் வந்து ஒரு புது கான்செப்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏகப்பட்ட பேர் வந்து பர்டிகுலர் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் they're already they are practicing it. நிறைய கார்ப்பரேட் பீப்புளுக்கு, நிறைய அவங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா they used to adopt this lot of MOOC courses. அவங்க வந்து அப்பவே பண்ண ஆரம்பிச்சோம். கோர்ஸ்ல இருந்து, உடேமில இருந்து, இடெக்ஸ்ல இருந்து, சோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பேர் இந்த MOOC கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது நம்ம அடாப்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா தரம் உள்ளுக்குள்ள போகலாம். பட் இந்த காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வரும்போது பாத்தீங்கன்னா we cannot match with them. ஓகே, ஒரு நார்மலான ஒரு அஃபோர்டபிலிட்டி அப்படின்ற விஷயத்தை நீங்க பார்க்கும்பொழுது இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் a நார்மல் காமன் மேன் இன் அவர் கண்ட்ரி டு அஃபோர்ட். ஒரு ஸ்டூடெண்டால அது எல்லாமே ஒரு ஃபுல்லா படிச்சு புரிஞ்சு அதை வந்து அவர் முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி ஒரு ஆங்கிள் இருந்தா கூட அவங்களுடைய லாங்குவேஜுக்கு, அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் அடிப்படையில வச்சுதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மூக்குன்றது ஒரு அவென்யூ. மூக்குன்றது நம்ம என்னென்ன கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்சஸ், குவாலிட்டி, ஈக்விட்டி அப்படின்னு 3 விஷயத்தையும் சாத்தியப்படுத்துறதுக்கு மூக்கு ஒரு அவென்யூவா இருக்கும் பொழுது அதையே நம்ம ஃபாரின் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், அவங்களே நம்ம ரிலை பண்ணிருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நாமளே ஒரு இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணா என்ன அப்படின்ற எண்ணத்தின் தோன்றுடைய அவுட்புட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம். Okay, the SWAYM platform அப்படின்றது it is a academy of this study webs of active learning for young aspiring minds. Okay, so யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து young aspiring minds அவங்கள வந்து யாரெல்லாம் படிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான வெப், அவங்களுக்கான ஒரு வலை, அவங்களுக்கான ஒரு தளம் அப்படி கூட எடுத்துக்கலாம். So it is a virtual platform. It is a virtual platform. It is a digital virtual platform where the students who want to pursue or students who want to access quality education irrespective of the age, irrespective of anything, right? And you could ensure பண்ணி இதெல்லாம் படிக்கிறதுக்கு அது ஒரு தளமாக, அது ஒரு களமாக அவங்க என்ன பண்றாங்க, இந்த சுயத்தை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல, இந்த வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல இந்த ஸ்வயம் மூக் கோர்சஸ்ன்ற விஷயத்தை என்ன பண்றாங்க, குவாலிட்டியான கண்டென்ட், குவாலிட்டியான ஃபேக்கல்டி வச்சு அந்த ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி பிளஸ் அந்த டிஜிட்டல் மல்டிமீடியா யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அது ஒரு கோர்ஸா டிசைன் பண்ணி, ஒரு சப்ஜெக்டா ஒரு கோர்ஸா டிசைன் பண்ணி அவங்க அப்லோட் பண்றாங்க. அப்படி அப்லோட் பண்ணப்படுகின்ற விஷயத்தை வந்து யார் வேணாலும் என்ரோல் பண்ணி எவ்வளவு வேணாலும் அவங்க கத்துக்கலாம், நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் உருவானது தான் இந்த 3 கார்டினல் பிரின்சிபல்ஸ்.
ஆக்சஸ், ஈக்விட்டி, குவாலிட்டி. இந்த மூணுத்தை அடிப்படையா வச்சு ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷனை ஏற்படுகின்ற அந்த தாக்கங்களை, அந்த பெனிஃபிட்ஸை அழகு ஒரு பிளாட்ஃபார்மா, ஒரு மோடா யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் இந்த சுயம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அது என்னென்ன இது பாத்தீங்கன்னா, இட் இஸ் இண்டிஜினியஸ் மூக். ஏற்கனவே சொல்ற பாத்தீங்கன்னா, இட் இஸ் லோக்கலி மேட் இந்த சென்ஸ், நம்ம மாணவர்களுக்காக அவங்களுக்கு எப்படிலாம் இருந்தா பெட்டரா இருக்கும், குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நமக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் கோர்சஸ். ஓகேங்களா? ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கொண்டு வந்தா கூட, அப்ப நம்ம மாணவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த டைமென்ஷன்ல சொன்னா போதும், இந்த மோட்ல சொன்னா போதும், இப்படி சொன்னாதான் அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த எதிர்பார்க்கிற ரிசல்ட் நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க. ஸோ லோக்கலி இட்ஸ் மேட்ன்றதுதான் இட் இஸ் இண்டிஜினியஸ் மூக். ஓகே, இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். And it is being launched on 15th August 2016. It has been dedicated to the nation by the President of India on July 9, 2017. These are some facts related to Swayam platform, but basic an idea. Right? And it is established to achieve the 3 cardinal principles. Already we have seen about it, right? Access, equity and quality அப்படின்ற இந்த 3 கார்டினல் பிரின்சிபிள்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் இந்த சுயம் தளம். அண்ட் அகைன் எல்லா ரிசோர்ஸுமே எல்லாருக்குமே கிடைக்கணும். ஈக்விட்டியில பார்த்தோம் இல்லைங்களா, லேட்டர் ஆகும் யாருக்குமே வந்து மறுக்கப்படுற விஷயம் அங்க இருக்க போறது இல்லை. அதனால ஐஎம்பியில இந்தியன் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் பெங்களூருடைய இது ஜாயின் பண்ணி அங்க இருக்கிற ப்ரொஃபசர் கிட்ட நான் கத்துக்க வேண்டிய விஷயத்த இந்த ஐஎம்பி ஆஃபர் பண்ற இந்த ஸ்வயம் கோர்சஸ், இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் மூலமா we could able to easily access to them. அவங்க என்னென்ன ரிசோர்சஸ் வச்சிருக்காங்க, அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய ஸ்கில், அவங்க பண்ற இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே சாத்தியப்படுத்துற ஒரு தளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுயம் தளம். ஓகேங்களா? சோ இதை பத்தி நம்ம விரிவா பின்னால் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ பிரிட்ஜ் தி டிஜிட்டல் டிவைட் and it is a web and mobile based one. High quality learning experience உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இது. அப்புறம் ஹைபிரிட் மாடல் ஆஃப் டெலிவரி, ரைட்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமென்ஷன்ல மட்டும் கொடுக்காம ஃபேஸ் டு ஃபேஸ் கன்வென்ஷனல் டீச்சிங் மட்டும் இல்லாம ஒரு பிளண்டட் லேர்னிங்ல பிளஸ் நிறைய டிஸ்கஷன் ஃபோரத்துல இது மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஃபிளிப் கிளாஸ் ரூம் மெத்தட், இது மாதிரி சோ மெனி கான்செப்ட்ஸ், சோ மெனி மெத்தட் அடாப்ட் பண்றதுக்கு ஒரு டூலா இருக்கிறது ஸ்வயம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் அலவுஸ் ஈஸி ஆக்சஸ், மானிட்டரிங், சர்டிபிகேஷன், இதெல்லாமே கொடுக்குற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு கெடுபிடியாவோ இல்லை ரொம்ப ஒரு டெடிஷியஸோ இல்லாம எவ்வளோக்களோ எளிமையா, எவ்வளோக்களோ சிம்பிளா நம்ம அந்த ப்ரொசீஜர், அந்த ஃப்ரேம் பண்ண முடியுமோ அதை வந்து they have just done it. And again you can have some interaction with the peer group discussion or interaction வந்து நம்ம alike minded. ஓகே, நான் சுயம் பிளாட்ஃபார்ம்ல ஒரு படிக்க கோர்ஸ் நான் செலக்ட் பண்றேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, என் கேரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் பொழுது, அப்ப அதே போல இந்த லைக் மைண்டட் பீப்புள் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்கல்டி கோர்ஸ் கிரியேட் பண்ண ஃபேக்கல்டி பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பார், ஒரு பேஷனட் பீப்புளா இருப்பாரு, ஃபேக்கல்டி ரிசோர்ஸ் பர்சனா இருப்பார். ஸோ when I could able to identify such group where like-minded people are there, peer group இருக்கும் பொழுது அப்ப lot of interaction can be done, lot of discussion can be done, and definitely that will give more inputs, more learning possibilities for the learner as well this way course concept. So these are some of the basic concepts. When you just start to experience these SWAYAM courses, you could able to experience all this what is the benefit of the SWAYAM courses, right? So இப்படி SWAYAM courses என்னென்ன டைப் ஆஃப் கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில் பேஸ்ட் சர்டிபிகேஷன் கோர்சஸ் கொடுக்குறாங்க, டிப்ளமோ கோர்சஸ் கொடுக்குறாங்க, அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் கொடுக்குறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனா என்ன பண்றாங்கன்னா ஈவன் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஒரு ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அர்பிட் ஆனுவல் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராமிங் டீச்சிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ரெஃப்ரெஷ் கோர்ஸ் வந்து நீங்க பிசிக்கலா போய் அட்டென்ட் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இந்த ஆன்லைன் மோட்ல இந்த ஸ்வயம் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த இதுல வந்து அவங்க தேவையோ, ஓகே. ஸோ இது என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னா எந்த கோர்ஸ் வேணா யாரும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆஸ் ஏ ஃபேக்கல்டி நான் ஒரு லேர்னரா நினைச்சுக்கிட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸும் போகலாம், இல்ல ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸும் போகலாம். ஜஸ்ட் ஐ ஃபீல் தட் ஓகே எனக்கு அனிமேஷன் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுல வந்து ஸ்கில் பேஸ்ட் சர்டிபிகேஷன் கோர்ஸ்ல வந்து அனிமேஷனை பத்தி ஒருத்தர் வந்து இக்னோல ஆஃபர் பண்றாங்க, இல்ல ஒரு NPTEL ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே அனிமேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுனா ஈவன் ஐ எம் ஏ ஃபேக்கல்டி, ஈவன் ஐ எம் ஏ போஸ்ட் கிராஜுவேட் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஈவன் ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு டிப்ளமோ கோர்சஸ் கூட என்ன பண்ணலாம், நம்ம இதை எடுத்து நம்ம தாராளமா பண்ணலாம். ஸோ ஆஃபர் பண்ற கோர்ஸ் அவங்க வகைப்படுத்துறாங்களே தவிர பட் அதை ஆக்சஸ் பண்றதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க கொடுப்பதில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்வயம் கோர்சஸோட ஒரு பியூட்டியே. ஸோ அப்போ எனக்கு தேவையான விஷயம் எனக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப தாராளமா நான் என்ன பண்ணலாம், அந்த கோர்ஸ் நான் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் தட் ஆர் பீயிங் இன் த ஸ்வயம்
பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட கோர்சஸ் டெவலப் பண்றதுக்கும் ஹேண்டில் பண்றதுக்கும் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்விம் போர்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 9 கோஆர்டினேட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. லைக் AICTE, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், CEC, கன்சோர்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன், IGNOU, இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி, IMB, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், NIOS, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங், NITTR, National Institute of Technical Teachers Training and Research, NPTEL, National Program on Technology Enhanced Learning, and UGC, University Grants Commission. இந்த நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் டைப் ஆஃப் கோர்சஸ் எடுத்துட்டு, லைக் என்ன மாதிரினா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ஸ் செல்ஃப் ரெசிடென்ட் AICTE எடுத்துப்பாங்க, யூஜி கோர்ஸ் CEC பார்த்துப்பாங்க, பிஜி கோர்ஸ் UGC பார்த்துப்பாங்க, ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் வந்து NIOSC NCERT பார்த்துப்பாங்க, எக்ஸ்க்ளூசிவ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா IMB, they are being designated. ஓகே, சோ அவங்க வந்து அந்த ரிலேட்டடான கோர்சஸ் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஈவன் சம்டைம்ஸ் அதர் பீப்புள் ஆல்சோ கேன் கோ ஃபார் தட். இப்போ பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா CEC வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க, AICTE ஆஃபர் பண்ணுவாங்க, NPTEL ஆஃபர் பண்ணுவாங்க, UGC ஆஃபர் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்து அவங்க பெட்டரானு தோணுமோ அவங்க ஒரு ரைட் செட் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி, ஆக்சுவலா they will invite the proposal from the different people, யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ப்ரொபோசல் இன்வைட் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க, சில பேரை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, கோர்ஸ் வந்து டெவலப் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து கோர்ஸ் கோஆர்டினேட்டர் சொல்லுவாங்க, கோர்ஸை டெவலப் பண்ண சொல்லுவாங்க. அந்த கோர்சஸ் வந்து குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் எல்லாம் மீட் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 9 கோஆர்டினேட்டர்ஸ்மே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கான தளம் என்ன பண்ணுறது, சுயம் பிளாட்ஃபார்ம்ல அவங்க சப் டிவிஷன் எல்லாம் அவங்க அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. So whoever want to learn the things, just they can go there, they can browse it, they can identify the course, they can enroll into the course, they can learn the concept. Okay, so this is how things are functioning. மொத்தம் 9 பேர் different types of courses in responsibility எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோர்ஸ் அப்லோட் பண்ற விஷயத்தை எல்லாமே அவங்க just they are taking care of. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்வயம்னா என்ன, அது எப்படி டெவலப் ஆச்சு, என்ன ஃபோக்கஸ், என்ன பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் உருவாச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ அடுத்த மாடியூல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த ஸ்வயம் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ல என்னென்னலாம் பேசிக்கான டேர்ம்ஸ், ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு டேர்ம்ஸ் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.